மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். ராமேஸ்வரத்தில் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் நீராடினர். அதன் பிறகு கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் நீராடிய அவர்கள் பிறகு ராமநாத சுவாமியை வழிபட்டனர். இதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் ராமேஸ்வரத்திற்கு வந்துள்ளனர். இதனால் ராமேஸ்வரம் கடற்கரை பகுதி மக்கள் கூட்டத்துடன் காட்சியளிக்கிறது. இதனை ஒட்டி 700க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக கடற்படையினரின் படகுகள், கடலோர காவல் படையின் கப்பல் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றன. முன்னோர்கள் என்றால் அப்பா தாத்தா மட்டும் அல்லாது அவருடைய கூட பிறந்தவர்கள், நம்மளுடைய கூட பிறந்தவர்கள், அப்பாவுடன் கூட பிறந்தவர்கள், அவர்களுடைய கணவன்மார்கள், இப்படி அனைவருக்குமே ஒரு திதி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இந்த மகாலய அமாவாசை என்பது. மறந்தவர்களுக்கு மகாலயம் என்று சொல்வார்கள். ஆக யாரெல்லாம் விட்டு போயிருக்கிறதோ அவர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய நாள் இந்த மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசையிலே ராமேஸ்வரம் வந்து இந்த புனித தீவிலே தங்களுடைய முன்னோர்கள் அல்லாது மறந்தவர்களுக்கும் சேர்த்து திதி கொடுப்பதனால் முன்னோருடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது ஐயமில்லை. இதேபோல் சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலின் தெப்பக்குளத்தில் ஏராளமான மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வந்திருந்தனர். இதனால் அந்த பகுதியில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. மகாலய அமாவாசையான இன்று முன்னோர்களுக்கு கீரை, காய்கறிகளை படைப்பதால் தங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என நம்புவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.